தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தேவ ஆவியினாலே எழுதப்பட்ட அந்த தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறார் என்று சொல். நம்முடைய வாயையும் நாவையும் பத்திரமாய் காக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாய் அது என்ன? வாயை பத்திரமா பாதுகாக்கிறது. வாயையும் நாவையும் காக்கிறவன் அப்படின்னா, வாய் விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு காரியத்தையும் நாம் எல்லா காரியத்தையும் பேசக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வாயின் பலனால அவன் திருப்தி அடைவான். அவன் என்ன வாயில பேசுறானோ அது அவனுடைய வாழ்க்கையில் பழிக்கும் என்று சொல்லி, நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. நாவு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக துணிகரமாக நம்ம பேசி விடுகிறோம். நாம் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவசரப்பட்டு பேசக்கூடாது. நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாய்க்கு என் உதடுகளுக்கு நீர் காவல் வையும். நான் எதையாவது பேசிடக்கூடாது, என் தேவை செஞ்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நாவும் நெருப்பு என்று சொல்லி. இந்த வாயையும் நாவையும் நம்ம காக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் பெரிய பாதிப்புகள் உள்ள வர முடியாது, போராட்டங்கள் உள்ள வர முடியாது. அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய வாயில அறிக்கை எடுக்கிறது தான், பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பேச வேண்டாம். அதான் வாயையும் நாவையும் காக்கணும். அன்றைக்கு ஆதியாமத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்த தோட்டத்துக்குள்ள பிசாசன வந்தபோது அவனிடத்திலே பேசி கொண்டிருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம பார்க்கிறோம். அப்போ வாய கொஞ்சம் காத்திருக்கலாம். அதுக்கே தெரியல, என்னன்னே தெரியல. பட் ஆனால் கேட்குது, சாப்பிட கூடாது என்று சொன்னது உண்டோ அப்படின்னு சொன்ன உடனே அவசரமாக ஏவாள் அவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சில இடங்களிலே சிலதை பேச வேண்டும், சில இடங்களில் சிலதை பேசக்கூடாது. நீங்கள் நம்ம எல்லாத்தையும் எல்லா இடத்துல பேசணும் என்று சொன்னால் அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறிவிடும். பழைய ஏற்பாட்டு காரியத்திலும் சரி, சிலது ஆண்டவர் மறைத்து வைத்திருப்பார். இயேசுனுடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனாலும் அதை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதனாலும் கூட நம்முடைய வாயை, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன பேசுகிறோம் என்பது நமக்கு புரிஞ்சு நம்ம பேசணும். அதான் உதடுக்கு காவல் வையும் என்று சொல்லி தாவீது கேட்டார். அடுத்தது நாவை சொன்னார், தன் நாவையும் காக்கிறவன். அடுத்து நம்ம நாவை காக்கும்போது, இந்த நாவை பற்றி வேதம் சொல்றது அது பொல்லாத உலகம். அது சின்னதா இருந்தாலும் அது வாழ்க்கை சக்கரத்தை அதை அழித்து விடும் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லா விஷயங்களையும் நம்ம பேசக்கூடாது. நாவிலே சொல் பிறக்கிறது, அது பிறக்கும் போதே நம்ம என்ன பேச போறோன்றது வரும் பாருங்க, அப்பவே நம்ம அதை நிதானித்து நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அளப்புகிற மூடன் விடுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சில காரியங்களை நம்ம ரொம்ப பேச பேச அதுவே பிரச்சனையாயிரும். வேதம் சொல்லுகிறது, வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி. நம்ம நிறைய பேசும்போது நிறைய பாவங்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் அந்த காரியத்தை சொல்றார், தன் நாவை நாம் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. வார்த்தையின் மிகுதி வர 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 அதுல பாவங்களும் கலந்து வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு மகிமைப்பட இங்கே எதான் சொல்றாரு, வாயையும் நாவையும் காக்கும் பொழுது
தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் ஆத்துமாவை இடுக்கண்கள் அப்படின்னா பிரச்சனைகளுக்கு விலக்கி காக்கிறான். சில நேரம் நம்ம பெருமை பேசுகிற வாயே பிரச்சனையை உள்ள எழுத்து வச்சிரும். நம்ம பெருமையா விஷயங்களை சில தெரியாத முகம் இருக்கும், அவங்ககிட்ட பெருமையா குடும்ப பெருமையோ பல பெருமைகளை பெருமையா பேசி கடைசியில அந்த இன்ஃபர்மேஷனை அவர் கேதர் பண்ணிட்டு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யற மாதிரி சில நேரம் பெரிய அழிவுகள் கூட வந்துவிடும். நம்முடைய வாயையும் நாவையும் காக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் பேசுவதில் ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுவதற்கு பொறுமையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவசரப்பட்டு எல்லா காரியங்களும் பேசிவிடுவோம் என்று சொன்னால் அது சில நேரம் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நிறைய கொண்டு போய்விடும். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு 100க்கு அதிபதி எலிசா சொல்றாரு, ரொம்ப கம்மியான விலையில வார்கோதுமை எல்லாம் கிடைக்கணும். அப்ப அந்த ராஜாவு கையிலாக கொடுக்கக்கூடிய அந்த பிரதானி சொல்றான், வானத்தில் மகதுகளை உண்டாக்கி தந்தாலும் அப்படியெல்லாம் ஆகாதுன்னு சொன்னான். அப்பொழுது எலிசா சொன்னார், நீ இதை விசுவாசிக்காதனால நீ அதை காண்ப, ஆனா அதில் நீ அனுபவிக்க மாட்டேன், புசிக்க மாட்டேன்னு சொல்லுவார். நம்முடைய வாயிலே சில நேரங்களிலே பேசுகிற வார்த்தைகள். ஆகவேதான் நீதிமொழிகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். சிலருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு அடியை வரவழைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலருடைய பேச்சுக்கள் அவர்களுக்கு அவங்க பேச்சு அவங்க வார்த்தையே அவங்களுக்கு சண்டை கொண்டு வந்துடும், பிரிவினை உண்டாக்கிவிடும். ஆகவே அது ஆத்துமாவையும் பாதிக்கிற அளவுக்கு அது பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதான் வார்த்தை சொல்றது, தன் நாவையும் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அவன் ஆத்மா இடுக்கத்துல போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவன் தப்பி வைக்கப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒருவேளை என்னுடைய பழக்கம் நான் ரொம்ப பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் ரொம்ப பேசக்கூடியவர்களாக, அந்த சில காரியங்களை ரொம்ப பெருமையா மற்றவங்ககிட்ட நம்ம பேசுறவங்க இருந்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும், என்னுடைய நாவுக்கு காவல் வையும், என்னுடைய வாயை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே ஞானம் விளங்க பேசுகிறவனா என்னை மாற்றும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்பொழுது உங்கள் ஆத்மா இடுக்கண்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கப்படும். உங்க ஆத்மா பத்திரமாய் பாதுகாக்கப்படும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தி விடுகிறது, அதை பலவீனப்படுத்தி விடுகிறது, காயப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவரிடத்துல அந்த வாய்க்கும் நாவுக்கும் காவல் வைக்கும்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த கிருபைகளை தருவார். நம்முடைய வாயிலே பேசக்கூடிய வார்த்தைகள் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது நன்மைகளை கொண்டு வரும். நம்முடைய வாய் அலப்ப தொடங்கும் என்று சொன்னால் நமக்கு வீழ்ச்சியை கொண்டு வரும். தேவையில்லாத காரியங்களை எல்லாம் தூற்றி திரிவோம் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய உயர்வுகளை தடை செய்யும். ஆகவே அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதாக அமைந்துவிடும்.